தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். போன மாதம் 3ஆம் தேதி இலங்கை கடற்படையில் சிறைப்பிடிச்சாங்க. மொத்தம் 31 பேர். கோட்டப்பண்ணத்தால் ஒரு ஆள் இருக்காங்க, ராமேஸ்வரத்தில் ஒரு ஆள் இருக்காங்க. ஆனால் நாங்கள் 31 பேர் தான் சிறைப்பிடிச்சாங்க. 2 வாரமாக சிறை தண்டனை அனுப்பி வச்சோம். யாழ்ப்பாணம் சிறையில் பரித்துறை கோர்ட்டில் போன மாதம் 17ஆம் தேதி ரிலீஸ் பண்ணாங்க. ரிலீஸ் பண்ணி 19ஆம் தேதி இங்கே அழைச்சாந்து விட்டாங்க. அதாவது இலங்கை தூதரம் முகாம் ஜெயிலில் என்னன்னு தெரியும்னா இங்கே அழைச்சாந்து விட்டாங்க. அழைச்சாந்து விட்டுட்டு இங்கே வந்து அழைச்சது விட்டதோடு சரி, விட்டுட்டு யாழ்ப்பாண சிறையில் உள்ள போலீஸ்காரங்க போயிட்டாங்க. அது வந்து இந்திய எம்பிசி வந்து பார்க்கவே இல்லை. எம்பிசி பார்க்கவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் இங்கே 3 பேருக்கு அம்மா போட்டுருச்சு. 20 பேர் ஜுரம், வாந்தி, சளி, மயக்கத்தோட கிடந்தாங்க. என்னன்னு ஆஸ்பத்திரிக்கு போனா கூட விலங்கு போட்டு தான் அழைச்சிட்டு போனாங்க. விலங்கு போட்டு ஜெயிலில் கூட எங்களுக்கு விலங்கு கிடையாது. இங்க விலங்கு போட்டு அழைச்சிட்டு போய் எந்த ஒரு செருப்பு வாங்காம இங்க உள்ள போக கூடாது. செருப்பு இல்லாம செருப்பு வாங்கினா கூட நிறுத்துறது கிடையாது. இருமுனா கூட இரும கூடாது. சத்தப்படாம இருமணும், வாயை மூடிட்டு இருமன்னு சொல்லிட்டு நைஜீரியாக்காரன் இருக்காங்க. இங்க மொத்தம் நைஜீரியாக்காரன், நேபாளக்காரன், பாகிஸ்தான்காரன், பங்களாதேஷ்காரன், பிலிப்பைன்ஸ்காரன், நிறைய நாட்டு ஆளுங்க இருக்காங்க. இது மட்டும் இல்லாம நான் இங்கிலும் இங்க அழைச்சாந்து போட்டாங்க. எங்களை ரிலீஸ் பண்ணா இந்திய முகாம்ல தான் எங்களை வைக்காங்க. அது மட்டும் இல்லாம இலங்கை ஜெயில் தான் சொல்றாங்க. கேட்டா யாருக்குமே தமிழ் தெரியாது, எங்களுக்கு மட்டும் தான் தமிழ் தெரியும். கேட்டா இது ஒரு ஜெயில்னு சொல்றாங்க. இப்ப நாங்க என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியல. எங்களை அனுப்பணுமா அனுப்பக்கூடாதான்னு அவங்க தான் முடிவு பண்ணணும். என்ன வந்து பார்த்தா தானே போன் பண்ணாலும் எடுக்கிறது கிடையாது. இன்னைக்குதான் அவர் நம்பரே வாங்க, நம்பர் வாங்கினாலும் போன் எடுக்கிறது கிடையாது. போன் பண்ணா எடுக்கவே இல்லை. 31 பேர் இருக்கிறோம். 31 குடும்பம் இருக்குன்னு அதுதான். 31 குடும்பத்துக்கும் வருமானத்துக்கு யார் இப்ப பொறுப்பேற்றிருப்பா? 31 குடும்பம் அங்க இந்தியாவில் வாழ்க்கை. நாங்க போய் போன 3 நாளைக்கு முன்னாடி இப்ப கலெக்டரையும் மனு கொடுத்தாச்சு. கலெக்டரையும் பார்த்துட்டு வந்தாச்சு. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை எல்லாம் இந்தியா வந்துருவாங்க, வெள்ளிக்கிழமை எல்லாம் இந்தியா வந்துருவாங்க சொல்லிட்டு கலெக்டர் சொல்லியிருக்காரு. ஏடிஜேடி போய் பார்த்திருக்காங்க. ஏடிபிசிஎஸ்ல அவங்களும் கண்டிப்பா வந்துருவாங்க நீங்க போங்கன்னு சொல்லி வந்திருக்காங்க. இந்திய தூதரகத்தில் உள்ள ஆபீசர் லேடி ஒருத்தவங்க போன் எடுத்து இந்த மாதிரி இன்னும் 1 வீக் ஆகும் சொல்லிட்டு எங்களுக்கு சொன்னாங்க. இப்பதான் ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு, 1 வீக் ஆகும், 1 வாரம் ஆகும் சொன்னாங்க. 1 வாரத்துல ப்ராசஸ் பார்க்கறோம்னு தான் சொல்லிருக்காங்க. அது கன்ஃபார்மா சொல்லல. இப்ப அதுக்கு பிறகு எத்தனை வாரம் ஆகலாம். அப்ப இங்க எங்களோட நிலைமை பாருங்க, உட்கார முடியாது, தூங்க முடியல, சாப்பாடு ஒழுங்கான சாப்பாடு கிடையாது. எம்எஸ்சி வர சொன்னாக்கா எம்எஸ்சி போன் எடுக்க மாட்டேன் சொல்லி ஆபீசர் சொல்றாங்க. எத்தனை வாட்டியும் போன் பண்ணி கேட்டோம். எத்தனை வாட்டியும் நாங்களும் போய் கேட்டோம், போனோம். ஆனா அங்க உள்ள ஆபீசர் சொல்றாரு எம்எஸ்சி போன் எடுக்க மாட்டேன். இதே பதில் தான் வந்து இன்னைக்கு நம்பர் கிடைச்சி நாங்க போன் பண்ணி கேட்டோம், எங்களுக்கு இந்த பதில் சொல்றாங்க. இப்படியேதான் நாங்க கிடக்கிறோம். இன்னும் எத்தனை நாள் ஆகணும் எங்களுக்கு கன்ஃபார்மா சொல்ல முடியல. நான் திங்கக்கிழமை காலையில நம்ம நாகப்பட்டினம் கலெக்டர் ஆபீஸ்ல போய் நம்ம எங்க வீட்டுல உள்ள 31 குடும்பத்தில் உள்ளவங்களையும் போய் அங்க போய் நாங்க போராட சொல்ல போறோம். இது தமிழ்நாட்டு கவர்மெண்ட்ல உள்ள அனைத்து ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, ரேஷன் கார்டு எல்லாத்தையும் ஒப்படைச்சு அங்க அங்க கொளுத்தி போட்டுட்டு அங்க எல்லா லேடிஸ்காரங்களும் அங்க போராட்டம் பண்ணுவாங்க. திங்கக்கிழமை காலையில 8 மணிக்கு அங்க போராட்டம் நடக்கும். இவ்வளவு நாளாச்சு எங்களை ரிலீஸ் பண்றதுக்கான நடவடிக்கை எடுத்தாங்க. அதெல்லாம் கிடையாது. நாங்க இவ்வளவு நாள் பொறுத்திருந்தோம்னா சரி 10 நாள் எடுத்துருவாங்க, 8 நாள் எடுத்துருவாங்க தான் பொறுத்திருந்தோம். கிட்டத்தட்ட ரிலீஸ் யாழ்ப்பாண சிறையில இருந்ததை விட இங்க கொடுக்குறாங்க. எங்களுக்கு அதிகமான நாள் கொடுக்குறாங்க. நாங்க வரும்போது காரைக்கால்காரங்க 9 நாள்ல போனாங்க, ராமேஸ்வரத்துக்காரங்க 11 நாள்ல போனாங்க. எங்களுக்கு மட்டும் 18, 19 நாள் ஆச்சு. இன்னும் வேலையே நடக்கலன்னு சொல்றாங்க. என்ன இது நான் யாரு கேட்கறது? நாங்க இங்க இருந்து யாருக்கு சொல்றது? எங்களுக்குள்ளதான் நாங்க பேசிடுறோம். எங்களுக்குள்ள சண்டை வந்துடும் போட்டிருக்கு பேசி. இங்க போய் கேட்டாலே வெளியில எல்லாம் அலோடு கிடையாது. 2 பேர் அது சின்ன தான் அனுப்புறாங்க. அந்த இங்க யாரும் இங்க உள்ள ஆபீஸ்காரங்களை பாக்குறதுக்கு அவங்க இங்க நடக்கிற கொடுமையெல்லாம் நாங்க வீடியோல சொல்ல முடியாது. அந்த மாதிரி எல்லாம் நடக்குது. அதெல்லாம் மனசுல வச்சுட்டு தான் இருக்கிறாங்க. இங்க சாப்பாடு ஒரு காலையில ஒரு டீ, ஒரு பிரெட், மதியானம் சின்ன பிள்ளை கொடுக்குற மாதிரி ஒரு சாப்பாடு. இதெல்லாம் எனக்கெல்லாம் 10 பத்தாது. நைட்ல 3 பரோட்டா, இந்த சைஸ்ல பரோட்டா 10 பத்தாது. தூங்க இடம் கிடையாது. பார்த்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க ஐயா. கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் நியூஸை போட்டு ஹெல்ப் பண்ணுங்க. வெளியில எடுக்க ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க, சித்திரவதைப்படுத்துறாங்க. குடும்பம்லாம் அங்க கஷ்டப்படுது. இல்லன்னா நாங்க எல்லாரும் விட்டுருவோம். எல்லாரும் ஒரு ஆளுதான் அவங்க குடும்பத்தை அவங்க ஆளு தான் உழைக்கிறாங்க. எல்லாம் இங்கதான் நிக்கிறாங்க. அங்க புள்ள குட்டி எல்லா பொண்டாடி புள்ள எல்லாம் ரொம்ப கஷ்டத்துல, சாப்பாட்டுக்கு வழி இல்லாம ரொம்ப கஷ்டத்துல. எல்லாம் போன் பண்ணா டெய்லி அழுவுதுங்க.
ரொம்ப கஷ்டமா இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு அழுகுதுங்க. கொண்டாடி பிள்ளைகளுக்குலாம் உடம்பு சரியில்லைன்னு 10, 15, 20 குடும்பம் 30 குடும்பத்துல இருந்து போன் வந்துட்டு இருக்கு. என்ன பண்றது எங்களுக்கும் தெரியல. ஏதாச்சும் ஒரு நல்ல வழியை காட்டி எங்களுக்கு சீக்கிரம் இன்னொரு 2 நாள்ல எங்களுக்கு அனுப்பி அடிச்சு வழியை பாருங்க. எடுத்துட்டு வர மாதிரி பாருங்க.